எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வைஷூஸ் கிச்சனில் நாச்சோஸ் சால்சா டிப் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நாச்சோஸ் செய்கிறதுக்கு இப்போ 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாம். இப்போது சீசனாக இருக்கனால நான் எடுத்தேன். இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு. ஸோ இதை போட்டு இப்போ நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர், கொஞ்சம் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா பிசைஞ்சிக்கலாம். பட்டர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்குவோம். அரைச்ச பேஸ்ட் சேர்த்துப்போம். நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சால்சா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் இது வெறும் பேன்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. ஆக்சுவலாக ஜாலபினோ தான் யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக சால்சாக்கு. பட் இங்கே எனக்கு கிடைக்கல ஸ்டோரில் பார்த்தா, அதனால தான் நான் இங்கே பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஜாலபினோ இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு. புல்கா ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வச்சு இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பச்சையாக உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த காயெல்லாம் பச்சையாகவே அரைச்சிக்கலாம். நம்ம அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றனால நான் இப்படி டாஸ் பண்ணிக்கிறேன். காரம் நான் இங்கே கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். நாச்சோஸ்க்கு மாவு திரட்டிடலாம். ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிக்கோங்க, எந்த சைடும் கிராக் இல்லாதபடி. உங்களோட ஒர்க் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு லேவிஷாக தூவிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் நம்மளால் திரட்ட முடியும். நல்லா மெலீஸான லேயராக திரட்டிக்கோங்க. மாவு திருப்பி திருப்பி போட்டு நம்ம திரட்டினோன்னா ஒட்டாமல் வரும். நல்லா மெலீஸாக திரட்டிக்கோங்க. நம்ம மைதா பிஸ்கெட்டுக்கெலாம் எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கலாம். மீதி இருக்க மாவையும் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி திரட்டிக்கோங்க. நல்லா தரட்டிட்டோம். இப்போது தின்னா லேயர் வந்துருச்சு. ஒரு ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு உப்பி வராது. நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நாச்சோஸ் எப்போவுமே மெலீஸாக அப்படி தானே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறது. அண்ட் நைஃபோ இல்லை கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரையாங்கிளாக வேணும்னாலும் ட்ரையாங்கிளாக பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தின் லேயராக ஃபார்ம் ஆயிடுச்சு நம்மளோட மாவு. சால்சா டிப்க்கு வதக்கி வச்ச காயை இப்போ நம்ம ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதை நாச்சோஸ் தொட்டு சாப்பிட இந்த டிப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அரைச்சாச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. சால்சா டிப்க்கு மெயினான இன்க்ரீடியன்ட் லெமனு. அதையும் இந்த டிப்லேயே அப்படியே பிழிஞ்சிருங்க. லெமன் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டிப்புக்கே அது ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பர், நம்மளோட சால்சா டிப் ரெடி. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல நாச்சோஸ், அதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கும் பண்ண முடியும். லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 180 டிகிரிஸ்க்கு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். நல்லா பேக் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் இது எண்ணெயில் பொரிக்கிறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ எடுத்துடலாம். இதுதான் ஹைலைட்டே. நான் வீட்லேயே பண்ண பெரி பெரி மசாலா இது. இதில் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கார்லிக் பவுட்ரு, கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு அண்ட் சால்ட், பொரிச்சு வச்ச நாச்சோஸ் சேர்த்து லிங் 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 லிங்.
சூப்பரான நேச்சோஸ் ரெடி. இது வந்து பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்சா டிப்பையும் சீஸி டிப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய க்ரீமி பாஸ்தா ரெசிபியில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வைஷுடாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.